காதலா குடும்பமா அப்படின்னு சொன்னா எனக்கு காதல் வேணவே வேணாம், குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால கழட்டி விட்டுட்டாங்க நம்மளுடைய வரலட்சுமி. அது மட்டும் இல்லைங்க, விஷால வேணும்னே வந்துட்டு அவமதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களா நம்மளுடைய வரலட்சுமி. சங்க தேர்தல் அப்ப கூட வந்துட்டு விஷாலம் சரத்குமாரும் எதிர் அணியில இருந்தப்ப கூட வந்துட்டு வரலட்சுமி நடுநிலை வகித்தாங்க. சரி, அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, லவ்வருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓட்டை மட்டும் யார் பக்கம் போட்டாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லவே இல்லைங்க. இருந்தாலும் அப்ப கூட வந்துட்டு விஷால தான் அவங்க காதலிச்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, காதலுக்காக சொந்த தங்கச்சியோட கல்யாணத்துக்கு கூட போகாம அவாய்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல கூட வந்துட்டு விஷால் கூட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே வந்துட்டு இருக்க சமீபத்துல நடந்த சங்க பொதுக்குழு கூட்டத்துல வந்துட்டு விஷால் என்ன செஞ்சிருக்காருன்னா, வரலட்சுமியோட அப்பாவான சரத்குமாரை வந்துட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே எடுத்துட்டு இருக்காரு. சோ இதனால வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் ரொம்ப கோவப்பட்டு விஷாலையும் கார்த்திகையும் வந்துட்டு வாயில வந்தபடி திட்டாங்க. இதனால வரலட்சுமிக்கு என்ன ஆச்சுன்னா, அப்பாவோட எதிர்காலமே வந்துட்டு கேள்விக்குறியா நின்றதுனால இதுக்கப்புறம் உன்ன லவ் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கழட்டி விட்டுட்டாங்களாங்க. அது மட்டும் இல்லைங்க, விஷால வெறுப்பேற்றத்துக்காகவே வந்துட்டு சிம்புவோட அச்சம் என்பது மனமையான படம் வெற்றி பெற்று அதுக்கு விருந்து நிகழ்ச்சியில கலந்து கொண்ட வரலட்சுமி சிம்பு கூட ரொம்ப நெருக்கமா செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு அதனும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஷால் பயங்கரமா வெக்ஸ் ஆயிட்டாராங்க. எதுக்காக இந்த மாதிரி வரலட்சுமி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சங்க தேர்தல் அப்போ வந்துட்டு விஷால கண்டபடி கேவலமா பேசுறது நம்மளுடைய சிம்பு தானே. சோ சிம்பு கூட நெருக்கமா இருந்தா தானே விஷாலுக்கு பயங்கரமா வந்துட்டு ஏதோ சொல்லுவாங்களே அது நடக்கும் அப்படின்றதுக்காக வந்துட்டு வேணும்னே சிம்பு கூட தான் வந்துட்டு இப்ப எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒன்னா போயிட்டு இருக்காங்களாம். சிம்பு கூட நிறைய நெருக்கமான போட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்களாம். இதனால மனசுடைஞ்சு போயிருக்காங்க நம்மளுடைய விஷால். காதல் போனாலும் பரவாயில்ல, சங்கம் அவரை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்துல வந்துட்டு நேர்மையா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெருங்கின வட்டாரங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு வரலட்சுமியும் விஷாலும் ஒரே ஐடியா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற செய்தி தான் உண்மை அப்படின்ட்டு கோடம்பாக்கத்துல இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.